கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 19ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 15-16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். அன்பு குழந்தைகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய அன்பான குமாரன் என்ற உண்மை யாருக்கு தெரியும் தெரியுமா? அந்த உண்மைய தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் மற்ற இனத்து மக்களிடம், அதாவது புறஜாதியினரிடம் இந்த நற்செய்தியை அறிவிக்கும் பெரிய பொறுப்பையும் பவுலிடம் தேவன் கொடுத்தாரு. இப்படி தேவன் கொடுத்த வேலைய பவுல் ஒரு நிமிஷம் கூட வீணாக்கல. தன்னோட வேலைய செய்யறதுக்கு யாரிடமும் ஒரு ஆலோசனையோ அனுமதியோ கேட்கல. மாறாக தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி மற்றவர்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க தன்னையே தயார்படுத்தி கொள்ள உடனடியாக அரேபியாவுக்கு சென்றார். அன்பு செல்லங்களே, நாமும் பவுல போலவே இருக்கணும். தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது நாமளும் பவுல போலவே தயங்காம உடனடியா அவருக்கு செய்யறதுக்காக கீழ்ப்படியணும். தேவன் நமக்கு காட்டும் வழியில நடப்பதே நம் வாழ்வில் மிக சிறந்த செயலா இருக்கணும். செல்ல குழந்தைகளே, இன்னும் நீங்க இந்த மன்னாவை தெளிவா புரிஞ்சுக்க உடனே போய் உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்க பைபிள்ல மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளா வாழ்றது எப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா நீங்க இருக்கணும். God bless you dears. ஓகே குட்டீஸ், bye.